சார், அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் யாரையும் நியாயப்படுத்துவதற்கு வரவில்லை. அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லா மக்களைப் போல அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை பார்த்து அச்சம்னு சொன்னாச்சுன்னா மக்களை பார்த்து அச்சம் இல்லை, இந்த அரசை பார்த்து அச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு தடவை போனதுக்கு எப்படி நடக்குதே, இன்னொரு தடவை போயாச்சுன்னு சொன்னால் சும்மா வர முடியாது. இப்போ நான் போயாச்சுன்னு சொன்னாச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், மார்ச்சரிக்கு போகிறேன், சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறேன், குறைந்தபட்சம் இந்த இதெல்லாம் பார்க்குறேன். இதே போல் ஒரு கட்சியினுடைய தலைவர், இப்போ எங்களுடைய கட்சி தலைவர்கள் அந்த டீம் வந்தது, இவங்க ஹேமாலினி டீம் எல்லா வீடுகளுக்கும் போனாங்க. அதே போல் அந்த கட்சியினுடைய தலைவர் விரும்பலாம், அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சொல்லட்டும், சொல்ல வேண்டிய யாருடைய கடமை சார்? தமிழ்நாட்டில் நடக்க முடியாத அளவுக்கு, அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே வருகிறது என்று சொன்னால், அச்சம் வருகிறது என்று சொன்னால், தமிழகம் எந்த அளவுக்கு தாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சார், நடிகர் விஜய் மட்டுமல்ல, உரிமை மறுக்கப்படக்கூடியவர்கள், பேசுவதற்கு அஞ்சக்கூடியவர்கள், இந்த மண்ணில் வாழ்வதற்கு எனக்கு இடமில்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்படக்கூடியவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பக்க துணையாக நிற்கும். எந்த சந்தேகம் வேண்டாம். அது ஒரு மனிதருக்கு மட்டும் கிடையாது, ஒரு கட்சிக்கு மட்டும் கிடையாது. எப்படிங்க? நீங்கள் பிணத்தின் மீது அரசியல் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆஹா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் இறந்தது தெரியும்ல உங்களுக்கு? தகப்பனார் என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னது தெரியுமா தெரியாதா? பெருந்தலைவர் காமராஜர் கண்டஸ்ட் பண்ண நேரத்தில் கிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட போது அது காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஊர்வலங்கள்லாம் கலைஞர்களுடைய தலைமையில் நடந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிணத்தின் மீது அரசியல் செய்து பழக்கப்பட்டு லாபப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகமே தவிர்த்து பிஜேபி ஒரு காலமும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னுடைய விருப்பம், என்னையும் கைது செய்ய வேண்டும், உங்களையும் கைது செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.